நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான இடம் இருக்குங்க. அது பேய்கள் வாழும் நகரம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்க. அது எந்த இடம்னு பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற தனுஷ்கோடியை தாங்க பேய்கள் வாழும் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தனுஷ்கோடியை பேய்கள் வாழும் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1964க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சென்னை எக்மோர்லேருந்து தனுஷ்கோடிக்கு டேரெக்டாக ஒரு ட்ரெயின் இருந்துச்சுங்க. ஸ்ரீலங்கா போகிறதுக்காக சென்னை எக்மோர்லேருந்து ஏறி நம்ம தனுஷ்கோடிக்கு வந்து இறங்குவாங்க. தனுஷ்கோடியிலேருந்து அங்கே ஒரு போட்டை பிடிச்சி ஸ்ரீலங்காவுக்கு போவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நடந்த டைம் பீரியடும் அந்த டைம் பீரியட் தாங்க. சென்னை எக்மோர்லேருந்து பொருட்களும் நம்ம தனுஷ்கோடிக்கு வருங்க. தனுஷ்கோடிக்கு வந்து அந்த தனுஷ்கோடியில் ஒரு மிகப்பெரிய கப்பல் வெயிட் பண்ணும். இந்த பொருட்கள்லாம் மாற்றி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் வழியாக ஸ்ரீலங்காவுக்கு அந்த பொருளெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அதேமாதிரி தாங்க ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சில பொருட்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வரும். இது எல்லாமே 1964 முன்னாடி வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பயங்கரமான ஒரு நாள் வர வரைக்கும் தாங்க எல்லா சந்தோஷமும் இருந்துச்சு. இந்த டிசம்பர் மந்த் ஒரு டிசாஸ்டர் மந்த் அப்படின்னு சொல்லாங்க. இதில் தான் நானும் பிறந்தேன். இருந்தாலும் நான் டிசாஸ்டர் மந்த்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட டிசாஸ்டர் இதில் நடந்திருக்குங்க. ஏன் இந்த டிசம்பர் மந்த்தை நம்ம கதையில் இழுக்கிறேன்னா, டிசம்பர் 22 1964 அன்னைக்கு சின்னதாக ஒரு புயல் உருவாகிருக்குங்க. ஆனால் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே. டிசம்பர் 22 நைட் ஒரு 11 மணி போல் ஒரு ட்ரெயின் கிளம்புதுங்க சென்னை எக்மோர்லேருந்து தனுஷ்கோடிக்கு. கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் இருக்காங்க தனுஷ்கோடி வரதுக்காக. கரெக்டாக அந்த ட்ரெயின் தனுஷ்கோடியை ரீச் பண்ணும்போது அந்த நார்மலாக சொன்ன புயல் ஒரு பயங்கரமான புயலாக உருமாறுதுங்க. அந்த புயல் அந்த ட்ரெயினை சுக்குநூறாக நொறுக்குதுங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க கூட பொழைக்கவே இல்லைங்க. அந்த ட்ரெயினில் வந்த மக்கள் மட்டும் சாகலைங்க. அந்த தனுஷ்கோடியை சுற்றி வாழ்ந்த மீனவர்கள், நிறைய குடும்பத்தினர், நிறைய பேர் செத்துக்காங்க. கிட்டத்தட்ட 1800 மக்கள் இறந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த மாபெரும் பேரழிவு ஏற்பட்ட பிறகு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது ஒரு பேய் நகரமாக அறிவிக்கணும், அது வந்து வாழ்கிறதுக்கே தகுதியே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மக்கள் கூட தனுஷ்கோடிக்கு போகும்போது நிறைய அழுகிற குரல் இந்த கடல்லேருந்து கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 1964க்கு அப்புறம் பேய் நகரம்னு கவர்மெண்ட் சொன்ன பிறகு அந்த இடத்துல திருப்பியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனே கட்டவே இல்லைங்க. ஆனால் தனுஷ்கோடிக்கு போகிற மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 11 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே ஒரு ட்ரெயின் போகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அழுகிற கூக்குரல் எப்போதுமே கேட்குது, கதறல் சத்தம் அந்த கடல்லேருந்து அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோலாம் வைரலாகவும் போயிடுக்குங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட கிடைக்கும். அந்த ட்ரெயின் சத்தம், அந்த மக்கள் அழுகிற மாதிரி சத்தத்தெல்லாம் ஒரு சிலவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அது எடிட்டட் மாதிரி மோஸ்ட்டாக தெரிலங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதையை, அது உண்மையிலேயே அங்கே பேய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.